ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி டாப் 5 தமிழில் மூவி ஃப்ரான்ச்சைஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். நாம் ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற மூவி பைரட்ஸ் ஆஃப் கரிபியன். இந்த படம் 2003லேருந்து 2017 வரைக்கும் டோட்டலாக 5 பார்ட் இதில் அவைலபிளாக இருக்குது. இந்த 5 பார்ட்டுமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வென்ச்சர் ஃபேண்டசி மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கான மூவி தான் இது. ஸோ இந்த படம் கண்டிப்பாகவே நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அட்வென்ச்சர் மூவிஸ்லாம் பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கானது தான். ஸோ இதில் சூப்பராக இருக்கும். முக்கியமாக நம்ம ஜானி டெப்போட ஆக்டிங்லாம் செம்மையாகவே இருக்கும். சூப்பராகவே நடிச்சிருப்பார். ஒவ்வொரு பாட்லேயும் ஒவ்வொரு விதமான அட்வென்ச்சர்ஸ் போவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறது செம்மையாகவே இருக்கும். முக்கியமாக இந்த படத்தில் ஆக்ஷன் இருக்கும், காமெடி, மான்ஸ்டர்ஸ், மெர்மைட்ஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஃபஸ்ட் பார்ட் வந்து பெஸ்ட்டு விஷுவல் எஃபெக்ட்ஸுக்காக ஆஸ்கார் வின் பண்ணியிருக்கு. ஸோ அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. விஷுவலில் இந்த படத்தை மிரட்டிக்கவே முடியாது, செம்மையாக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் விஷுவலுக்காகவே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், செம்மையாக இருக்கும். முக்கியமாக அந்த கப்பல் போகிற சீன்ஸாக இருக்கட்டும், மான்ஸ்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுற சீன்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டிங் சீன்ஸ் இருக்கட்டும், எல்லாமே விஷுவலாக செம்மையாக பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் செகண்ட் பிளேஸில் டெர்மினேட்டர் அப்படிங்கிற மூவி பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்திங்கன்னா 1984லேருந்து 2019 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 பார்ட்ஸ் வந்திருக்கு. 6 பார்ட்ஸுமே செம்மையாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் அண்ட் ப்ரெசன்ட் நடக்க மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஏஐ வச்சு எடுத்திருப்பாங்க, செம்மையாக இருக்கும். ஏஐனால் எவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத அப்போவே நம்ம ஜேம்ஸ் கேமரன் வந்து சூப்பராகவே சொல்லியிருப்பார். ஆக்ஷன் த்ரில்லராக செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க. முக்கியமாக இந்த படத்தில் ஏஐ தானாக சிந்திக்க ஆரம்பித்தா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், ஸோ அந்த ஏஐக்கிட்டேருந்து மனுஷங்க எப்படிலாம் தப்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. முக்கியமாக இந்த படத்தில் விஷுவல்லாம் செம்மையாகவே இருக்கும். இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வந்து விஷுவல் எஃபெக்ட்டுக்காக ஆஸ்கார் வின் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விஷுவலாகவும் ஆக்ஷனாகவும் மூவிஸ் பார்க்க பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. சூப்பரான படம். முக்கியமாக இல்லை அர்னால்டு தான் ஹீரோவாக நடிச்சிருப்பார், நல்லாவே இருக்கும். நாம் தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற மூவி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இந்த படம் பார்த்திங்கன்னா 2007லேருந்து 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 மூவிஸ் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விண்வெளியிலேருந்து இருக்கிற ரோபோட்ஸ் வந்து பூமிக்கு வருவாங்க. ஸோ அந்த ரோபோட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பூமியில் ஒரு விதமான க்யூப் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து மாட்டிக்கும். ஸோ அதனால் அந்த பொருளை எடுக்கிறதுக்காக ஸ்பேஸ்லேருந்து நம்ம ஆக்டோபாட்ஸ் அப்படின்னு சொல்கிற ஆப்டிமஸ் பிரைமும் அவங்க டீமும், அதே சமயத்தில் வில்லன் டீமான மெகட்ரான் டீம்ஸும் வருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பூமியில் இருக்க மக்களையும் அந்த க்யூபையும் நம்ம ஆட்டோபாஸ் டீம் எடுத்தாங்களா இல்லையா, மெகட்ரான்ஸ் அழிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தில் ஆன்லைன் ஸ்டோரியாக இருக்கும். ஸோ அந்த க்யூபை எடுத்ததுக்கப்புறம் அவங்க மறுபடியும் அவங்க ஸ்பேஸுக்கு போக பார்ப்பாங்க. ஆனால் ஸ்பேஸுக்கு போக முடியாதனால மனுஷங்க கூட அவங்க தங்கிடுவாங்க. இதுக்கப்புறம் மனுஷங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி தடுத்து நிறுத்தி உலகத்தை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் செம்மையாக எடுத்திருப்பாங்க. முக்கியமாக இந்த படத்தில் விஷுவலுக்காகவே நீங்கள் பார்க்கலாம். விஷுவலில் எல்லாமே செம்மையாக இருக்கும், செம்மையாக மிரட்டி விட்டுருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் ஃபோர்த் பிளேஸில் பார்க்க போகிற மூவி ஜுராசிக் பார்க் அப்படிங்கிற மூவி ஃப்ரான்ச்சைஸ் தான். இந்த படம் பார்த்திங்கன்னா 1993லேருந்து 2025 வரைக்கும் டோட்டலாக 7 மூவிஸ் வந்திருக்கு. இந்த படம் வந்து ஒரு ஸ்கைஃபை ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. ஸோ இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா டைனோசர்ஸ்லாம் வந்து தன்னைத்தானே சிந்திக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி சிந்திக்க ஆரம்பிக்கிறதுனால மனுஷங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். இதுக்கப்புறம் டைனோசர்ஸ்கிட்டேருந்து மனுஷங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்டோரியை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ செம்மையாக இருக்கும். இந்த படத்தோட ஃபஸ்ட் பார்ட் வந்து பெஸ்ட்டு விஷுவல் எஃபெக்ட்ஸாக ஆஸ்கார் வின் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ரான்ச்சைஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ரான்ச்சைஸில் எந்த மூவி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் ஃபிஃப்த் பிளேஸில் பார்க்க போகிற மூவி ஃபென்டாஸ்டிக் 4. இந்த படம் பார்த்திங்கன்னா 2005லேருந்து 2025 வரைக்கும் டோட்டலாக 4 மூவிஸ் வந்திருக்கு. இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு ரிசர்ச்சுக்காக போகிற ஒரு டீம் வந்து அங்கே இருக்கிற காமா ரேடியேஷன் மூலமாக தகப்பட்டு அவங்களுக்கு சூப்பர் பவர்ஸ் கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் இந்த சூப்பர் பவர்ஸ் வச்சு அவங்க உலகத்தை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டோரி கொண்டு போயிருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வில்லன்ஸ் வருவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க செம்மையாக இருக்கும். முக்கியமாக மேல் சில்வர் சர்வர், ஃபீமேல் சில்வர் சர்வர், அப்புறம் டாக்டர் டூமு, கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையா சூப்பரான வில்லன்ஸ் தான் வருவாங்க. ஸோ அவங்க எப்படி இவங்க ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ஸ் அழிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் மெயின் ஸ்டோரியாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டிங் வந்துவிட்டோம்.
இந்த 5 படத்தில் நீங்கள் எந்த படங்களை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எந்த படங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த டாப் 5 மூவி ஃப்ரான்ச்சைஸில் எந்த லிஸ்ட்டு போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.